10ஆம் வகுப்பு மாணவி பத்மஜா. ஓ, அது 10th. வாங்கம்மா. எங்களின் பட்டிமன்ற முன்னோடியாய் கனிவுடன் விளங்கும் எங்கள் பாசத்திற்குரிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும், இளம் பேச்சாளர்களின் கலங்கரை விளக்கமாக திகழும் எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு ராஜா அவர்களுக்கும் இன்றைய பட்டிமன்றத்தின் மகுனங்களாய் வீற்றிருக்கும் ஏனைய பேச்சாளர் பெருமக்களுக்கும், நமது பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், எனது மாணவ மாணவிகளுக்கும், பெற்றோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது பட்டிமன்ற நாயகர்கள் நமக்கு அளித்துள்ள தலைப்பை நாம் நன்கு ஊன்றி பார்க்க வேண்டும். பெரிதும் உதவுவது என்பதே தலைப்பே தவிர தேவை என்றோ முக்கியம் என்றோ தலைப்பு அளிக்கப்படவில்லை. கண்டிப்பு இல்லாமல் ஒரு மாணவனால் முன்னேறிவிட முடியும். ஆனால் வீட்டில் தாய் தந்தையரின் கனிவும் பள்ளியில் ஆசிரியரின் கனிவும் இல்லாமல் ஒரு மாணவனால் முன்னேறவே முடியாது என்பதை நான் ஆணித்தரமாக கூறுவேன். கனிவு இந்த வார்த்தையை நீங்க அவங்க சொல்ற மாதிரி கண்டிப்பாவே சொல்லி பாருங்களேன், காதுல அப்படியே தேன் பாயற மாதிரி இருக்கும். இதுவே அந்த கண்டிப்புன்ற வார்த்தையை ரொம்ப கனிவா சொல்லுங்க, அப்ப கூட உங்க காதுல ஈட்டி வச்சு குத்துற மாதிரி தான் இருக்கும். குத்துதுமா. தங்கமும் அணிகலனும் ஒன்று, பாலும் சுவையும் ஒன்று, மலரும் மனமும் ஒன்று, விளக்கும் ஒளியும் ஒன்று, அது போல ஆசிரியரும் கனிவும் ஒன்று. இதை நான் என்னைக்குமே பிரிச்சு பார்க்க கூடாது. ஆசிரியர் என்பவருக்கு கனிவுன்றது அந்நியமான விஷயமே கிடையாது. இப்ப அப்பாவுக்கு ஆபீசர் மேல இருக்கிற கோபம் அதை காட்டுறது நம்ம பையன் மேல, அம்மாவுக்கு காய்கறிக்காரங்கிட்ட போட்ட சண்டையோட எரிச்சலை காட்டுறது நம்ம பையன்கிட்ட, ஆசிரியருக்கு வீட்டில் போட்ட சண்டையை எரிச்சலை காட்டுறது நம்ம பையன்கிட்ட. இந்த நிலைமையில நம்ம பையன் சூரிய வம்ச சரத்குமார் மாதிரி ஒரே பாட்டில் ஓஹோனா வாங்க வளருவாங்க. நம்ம பள்ளியோட தாளாளரும் முதல்வரும் நம்மளை வீடு எங்கோ செடி நட சொல்லி அவங்க ஊக்கப்படுத்துறது மட்டும் இல்லைங்க, பள்ளி எங்கும் செடி நட்டு அவங்கள முன்னுதாரணமாக திகழ்கிறாங்க. அந்த மாதிரி நட்ட சிறிய செடிகளுக்கு நம்ம குளிர்ந்த நீரை விட்டு பயன்தரும் மரமாக மாட்டிடலாம். அதுக்கு பதிலாக அதை வேர்ல கொதி நீரை விட்டு அதை அப்பயே கறிடும். அந்த மாதிரி தாங்க மாணவர்கள் என்னும் துளிர்களின் மேல கண்டிப்பு எனும் அமில கொதி நீரை ஊற்றி அவங்களை கருகும்படி செய்யாமல் கனிவு எனும் பாசம் எனும் அன்பு எனும் குளிர்ந்த நீரை விட்டு அவர்களை நாடு போற்றும் நன்மக்களாய் மாற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா? நீங்க எதிர்காலத்துல ஒரு டீச்சர் ஆயிருக்கோமா? தங்கள் சித்தம் என் பாக்கியம். அப்படி ஆச்சுன்னா சன்பீமுக்கே வந்துருங்க கண்டிப்பா. அடுத்து, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கையிலே அந்த காலத்திலே பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? தாயின்றவங்க கனிவால அன்னை தெரசாவா இருக்கணுமே தவிர கண்டிப்பால ரிவால்வர் ரீட்டாவாக மாறிடவே கூடாது. பெத்தவங்க நீங்க கண்டிப்பால ஹிட்லரா மாறினா பிள்ளைங்க ஒசாமாவாக மாறாம ஒபாமாவாக மாறுவாங்க. பார்ப்போற்றும் பாபா சாஹேப் அம்பேத்கர், அவரோட இயற்பெயர் பீமாராவ். அவரோட ஆசிரியர் ரொம்ப கனிவானவங்க. அதனாலதான் அவரோட அம்பேத்கர் என்ற பெயரை தமது பெயராகவே வைத்துக் கொண்டார் என்றால் இதை விட கனிவு காட்ட வேண்டியதின் அவசியத்தை யாரால் விளக்கி கூற முடியும்? கண்டிப்பு கண்டிப்பு என வீணாக பேசும் எதிரணி நண்பனே, மாணவனின் முன்னேற்றத்தை கண்டிப்பில் எதிர்பார்க்காதே, கனிவில் பார். நீ கூறிய கண்டிப்பு கண்டிப்பு என்ற வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சம் கனிவுடன் கூறிப்பார். அப்பொழுது நீ அறிவாய் அதில் இருக்கும் இனிமை. அதுதான் உன் புனித நாட்டிற்கும் படிக்கும் பள்ளிக்கும் பெருமை. கனிவே என்று தீர்ப்பளிக்குமாறு உங்களை தாழ்வுடன் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்தாம் வகுப்பு பத்மஜா அப்படியே உங்களை ஒரே லாவி அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. பேச்சிலேயே அப்படியே அந்த குரல்ல என்ன ஒரு லாவகம், என்ன ஒரு மெய்ப்பாடு. தங்கள் சித்தம் என் பாக்கியம்னு நடுவில் பிட்டு வேற இவருக்கு. எனக்கு சித்தமும் இல்லை பாக்கியமும் இல்லை.
இல்ல எங்க இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பிடிக்கிறீங்க? அமில கொதிநீர் என்ன அழகான வார்த்தை! இது ஒரு எஸ் ராமகிருஷ்ணன் டைப் வார்த்தை. இத ஒரு 10ஆம் வகுப்பு மாணவியிடம் இருந்து சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அது அவங்க சொன்னது ரொம்ப சின்ன உதாரணம், ஆனா மிக மிக பொருத்தமான உதாரணம். தவறி போய் ஒரு வளர்கிற செடி மேல ஒரு 1/4 டம்ளர் வெந்நீரை நீங்க விட்டுட்டா கூட உடனே நீங்க அதை பார்க்கலாம். அந்த செடி ஒரு அரை மணிக்கெல்லாம் அப்படியே போயிடும். அது அமில கொதிநீர் தான் கண்டிப்பு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. மிகச் சிறப்பாக அவர் கொடுத்த அந்த உதாரணம் கூட, பிள்ளைகளை கண்டிப்பே கொடுத்து வளர்க்கிற போது அவர்கள் ஒசாமாவாக மாறத்தான் வாய்ப்பு இருக்கிறது தவிர ஒபாமாக்களாக வர முடியாதுன்னு குழப்பிக்காம ரொம்ப சரியா சொல்லியிருக்காங்க. அதை பத்மஜாவினுடைய இந்த மிக அழகான நுட்பமான வாதங்களுக்கு பதில் சொல்ல வருகிறவர் குகன். வாங்க. சமன் செய்து சீதூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர் கனி என்ற வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க இங்கு நடுவர்களாய் வருகை தந்திருக்கும் நகைச்சுவை நாயகர் திரு ராஜா அவர்களுக்கும் தேன்தமிழ் தென்றல் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் அறியாமை போக்கி அறிவை ஊட்டும் தாளாளர் அவருக்கும் முதல்வர் அவருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மேலும் நட்சத்திர கூட்டங்களாய் இங்கு அமர்ந்திருக்கும் மாணவர்களுக்கும் எங்களை நல்வழியில் வழி நடத்தும் பெற்றோர்களுக்கும் என் எதிரணி நண்பருக்கும் என் மாலை வணக்கங்கள். பெற்றோர்கள் மாணவர்களை எதுக்குங்க ஸ்கூலுக்கு சேர்க்கிறாங்க? எதுக்கு? ஏன்னா ஸ்கூல்ல தான் கண்டிப்பான ஆசிரியர் இருப்பாங்க, அதனால மாணவ படிப்பான்ற ஒரு காரணத்துக்காக. வீட்டுல கண்டிக்க முடியலன்னு சேர்த்து விட்டுறாங்களா? எந்த பெற்றோராச்சு ஸ்கூல்ல போயிட்டு இங்க அன்பா நடத்துவாங்களா கனிவா நடத்துவாங்களா அப்படின்னு கேட்கறது கிடையாது. இது ஸ்ட்ரிக்டான ஸ்கூலா கண்டிப்பான ஆசிரியர் தான் கேட்பாங்க. ஒரு துணியில கரை இருந்தா அதை நம்ம அடிச்சு துவைச்சாதான் போவோம். அது மாதிரிதான் மாணவன்கிட்ட இருக்க அந்த அழுக்காகிய அறியாமையை போக்கணும்னா நம்ம கண்டிப்பான ஆசிரியரை மட்டும்தான் முடியும். கண்டிக்க தெரியாதவனுக்கு கருணை காட்ட தெரியாது நடுவர்களே. நல்லா இருக்கியா? கண்டிக்க தெரியாதவளுக்கு கருணை காட்ட தெரியாது. நல்ல பெரிய ஆளியா நீ. ஒரு கனிவான ஆசிரியர் வகுப்புல நாளைக்கு இந்த டெஸ்ட் இருக்குப்பா படிச்சுட்டு வந்துருங்கன்னா யாருன்னா படிப்போமா? இல்ல இல்ல. நாம என்ன சொல்லுவோம்? அவர் தானே பாத்துக்கலாம்டா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படித்தான் செய்வோம். இதே ஒரு கண்டிப்பான ஆசிரியர் வந்து நாளைக்கு மட்டும் படிச்சுட்டு வரல 100 முறை இம்போஷன் எழுதுவான்னு சொன்னா நம்ம உடனே போய் படிச்சுட்டு வந்துட மாட்டோமா? சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அது மாதிரி கண்டிப்பான ஆசிரியர் இல்லாமல் ஒரு மாணவன் நிச்சயமாக முன்னேற முடியாது. நல்லா கைதட்டுங்க. அவ ஏறி நின்னு எகிரி எகிரி பேசுறா, நீ கைதட்ட மாட்டேன்னு அர்த்தம். இப்ப நாம கனிவு கனிவுன்னு சொன்னா கடைசியில அவன் நாளைக்கு பணியவே மாட்டான் நடுவர்களே. அருமையா. பட்டினத்தார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு மிகப்பெரிய பணக்காரர், அதனால அவரு படிக்கல. அவரு பெரியவன் ஆயிட்டு கல்யாணம் ஆயிட்டு அப்புறம் அவருக்கு குழந்தை இல்லாதனால ஒரு மகனை தத்தெடுத்து வளர்த்தாரு. அந்த பையனும் சரியா படிக்கல. அதனால அவரு அந்த பையன்கிட்ட, ஏன்பா நீயும் ஏன் இப்படி சரியாவே படிக்கல, நான் எப்படி என் சொத்தெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன், நான் மட்டுமா படிக்கல, நீங்க மட்டும் என்னத்த படிச்சீங்கன்னு சொன்னான். அதுக்கு அவரு, துள்ளி திரியும் பருவத்திலே என் துடுக்கடக்கி பள்ளிக்கு வைத்திலனே என் தந்தையாகிய பாதகனேன்னு சொன்னாரு. அதுக்கு என்னன்னா, நானும் விளையாட்டாவே இருந்துட்டேன், ஆனா என்ன ஒரு ஆசிரியரும் யாரும் கண்டிக்காம இல்லதால்தான் நான் இப்படி இந்த சின்ன பையன்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ஆளாயிட்டேன்னு ரொம்ப வருந்தினாரு. இன்றைய மாணவன் நாளை எதிர்காலம்னு சொல்றாங்க. அதனால ஆசிரியர்கள் நமக்கு கனிவான ஒரு வேண்டுகோள், அதாவது மாணவங்களை கண்டிப்பா வளர்த்தாதான் அவன் நாளைக்கு எதிர்காலத்துல இந்தியாவின் தூண்களா விளங்குவான். அதனால பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்த பெரிதும் உதவுவது கண்டிப்பே என்று கூறி விடைபெறுகிறேன்.